இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் இந்த பிரச்சனை இந்தியாவை எப்படி பாதிக்கும்? எங்கே ஒரு ஊரில் பஞ்சாயத்து நடந்தாலும் அது இன்னொரு ஊரை பாதிக்கும். காரணம், அந்த ஊரும் இந்த ஊரும் கனெக்டடாக இருக்கும். அதே மாதிரி தான் நாடுகளும். இப்போ எல்லாமே இந்த குளோபல் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உலகமயமாக்குதல் அப்படிலாம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம்ல. ஸோ ஒரு நாடு இன்னொரு நாடு கூட ஏதோ வகையில் கனெக்ட் ஆகிருக்கு. அப்போ ஒரு நாட்டில் ஏற்படக்கூடிய பிரச்சனை இன்னொரு நாட்டையும் உலகத்தில் இருக்கக்கூடிய பல நாடுகளையும் பாதிக்கும். ஸோ அந்த வகையில் இந்தியா மற்றும் இஸ்ரேல் இந்த உறவில், இல்லாட்டி இந்தியா மற்றும் மிடில் ஈஸ்ட் இந்த உறவில் இப்படின்னு சொல்லி பல பிரச்சனைகள் இங்கே வந்துட்டு இருக்கு. இது இந்தியாவை எந்த அளவுக்கு பாதிக்க போகுது அப்படிங்கிறது தான் நம்முடைய இந்த ஒரு டாபிக். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். ஷார்ட் டேர்மாக நம்முடைய பங்கு வர்த்தகத்தில் சின்னதாக ஒரு ஃப்ளக்சுவேஷன் வந்திருக்கு அப்படிங்கிறதுலாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். கோல்டு ரேட் எடுத்து பார்த்தோம்னா ரொம்ப பெரிய அளவில் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ மிடில் ஈஸ்ட் அப்படிங்கிறதுல பெரும் பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போ ஈரான் உள்ள நுழையும் போது தான். ஸோ மிடில் ஈஸ்ட், ஈரான் இந்த மாதிரியான பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு தோன்றது என்ன? பங்கு வர்த்தகம் அடி வாங்குது, கோல்டு ரேட் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போது என்ன தான் செய்ய முடியும்? நமக்கான ஒரு ஃபண்டை கண்டிப்பாக நம்ம சேவிங்ஸ் பண்ணணும். எப்போதுமே இந்தியர்கள் மனசில் இருக்கிற ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி என்னென்னா எஃப்டி, அப்படி இல்லைனா ஆர்டி, ஃபிக்ஸ்டு டெபாசிட், ரிக்கரிங் டெபாசிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரிக்கரிங்னா மாதம் இவ்வளோ ரூபா, 3 மாதத்துக்கு ஒரு தடவை இவ்வளோ ரூபா அப்படின்னு சொல்லி ஒரு ஃபிக்ஸ்டு பீரியடுக்கு போடுறது. ஃபிக்ஸ்டு டெபாசிட்னா ஒன் டைமாக 5 லட்ச ரூபா, 3 லட்ச ரூபா, 2 லட்ச ரூபா அப்படின்னு சொல்லி போடுறது. ஒரு பர்டிகுலர் பீரியட் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. ஆனால் இதில் எந்த பேங்க் கூடுதலாக இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம சோதித்து பார்க்கணும். ஏன்னா எதையுமே எனக்கு இந்த அக்கௌண்ட்டில் தான்ப்பா இருக்குது, இந்த பேங்க்கில் தான் இருக்குன்னு சொல்லி சும்மா போட்டுறக்கூடாது. ஸோ இதை கம்பேர் பண்ணுறதுக்குனே ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. அதை ஸ்டேபிள் மணி அப்படின்னு சொல்லுவாங்க. அதை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். இந்த ஸ்டேபிள் மணி அப்படிங்கிற இந்த அப்ளிகேஷனை பயன்படுத்தி 200க்கும் அதிகமான வங்கிகள் அவங்களுடைய ஃபிக்ஸ்ட் டெபாசிட், அதனுடைய ரேட், அதனால் என்னென்ன பெனிஃபிட் இருக்குது அப்படிங்கிறத உங்களால் பார்க்க முடியும், படிக்க முடியும். 4 டிஃப்ரெண்டான வங்கிகளுடைய எஃப்டி என்னென்ன விவரங்கள் அப்படிங்கிறத நீங்கள் லாகின் பண்ணாமே உங்களால் கம்பேர் பண்ணி பார்க்க முடியும். அது இல்லாமல் ஸ்டேபிள் மணிக்குள்ளேயே சில பல பேங்குகள் அப்படிங்கிறது, இப்போ கொஞ்சம் பேங்க் தான் ஆட் பண்ணியிருக்காங்க. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, டிஐசிஜிசி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டிஐசிஜிசி தான் டெபாசிட் இன்சூரன்ஸ் அண்ட் கிரெடிட் கேரண்டி கார்பரேஷன், ஆர்பிஐக்கு கீழே வரக்கூடிய ஒரு கிளை அமைப்பு. ஒவ்வொரு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கீழே 5 லட்சம் ரூபாய் கண்டிப்பாக அந்த பேங்க் திவாலானாலும் சரி, ஆர்பிஐ கொஞ்சமாக அப்படியே தடுமாறினாலும் சரி, நமக்கு 5 லட்சம் ரூபாய்க்கு ஷூரிட்டி அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ இதே மாதிரி ஸ்டேபிள் மணிக்குள்ளேயும் இருக்கக்கூடிய பேங்க் வழியாக நம்ம டெபாசிட் பண்ணோம்னா நமக்கான அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 9.1% உத்கர்ஷ் அப்படிங்கிற ஒரு பேங்க் கொடுக்குறாங்க. அதே நேரத்தில் நீங்கள் பெண்களாக இருந்து இந்த ஸ்ரீராம் ஃபினான்ஸ் அங்கெல்லாம் நம்ம எஃப்டி எடுக்கிறோன்னா 0.1% அதிகமாகும். 1000 ரூபாய் டெபாசிட் பண்ணி அதை வெளியில் எடுக்கிறதுக்கு எந்த விதமான பெனால்ட்டிஸ் அப்படிங்கிறதும் கிடையாது. 250 ரூபாய் ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நமக்கு எக்ஸ்ட்ராவாக அவங்க என்ன தராங்க, போனஸ் அப்படிங்கிறதுலாம் தராங்க. ஸோ இதில் நம்ம கம்பேர் பண்ணி நமக்கான பேங்க் எது அப்படிங்கிறத கண்டுபிடிப்பதற்கு நீங்கள் இந்த அப்ளிகேஷனை பயன்படுத்தலாம். நாளைக்கு இந்த அப்ளிகேஷனில் நிறைய பேங்க் வரும்போது அது கூட நம்ம என்ன செய்யலாம், இன்வெஸ்ட் பண்ணலாம். இது நேரடியாக ஒரு அப்ளிகேஷனுக்குள்ளே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலை, உங்களுடைய பேங்கில் நீங்கள் பார்த்து டிஃப்ரெண்ட்டாக எஃப்டி அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் பார்த்து தெரிந்து கொள்வதற்காக கீழே கொடுத்துருக்கிற லிங்கை பயன்படுத்தலாம். மோரோவர், கடந்த வருடங்களில் நம்ம எடுத்து பார்த்தோம்னா 2% எஃப்டி அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிருக்கு, இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இது சரியான தருணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறாங்க நிறைய பேர். இந்த ஸ்டேபிள் மணியை பற்றி எக்கனாமிக் டைம்ஸாக இருக்கட்டும், மணி கண்ட்ரோலாக இருக்கட்டும், இல்லாட்டி யுவர் ஸ்டோரியாக இருக்கட்டும், நிறைய ஆர்டிகல் வந்திருக்கு. எல்லாத்தையும் தெரிந்து கொண்டு நீங்கள் என்ன செய்யலாம், அதை கம்பேர் பண்ணி பார்த்து உங்களுக்கு தேவையான எஃப்டியை எடுக்கலாம். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஒரு லாங் டேர்மாக இந்த யுத்தத்தை இப்படியே போயிட்டே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது இந்தியாவுக்கு பெரும் பிரச்சனையாக மாறும். ஒரு ஷார்ட் டேர்மாக இந்த யுத்தம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா இந்தியாவுக்கு பெரிய பிரச்சனை இல்லாமல் நம்ம என்ன செஞ்சிடலாம், சால்வ் ஆகி கொஞ்சம் அப்படி தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு சொல்லலாம். ஏன் இது லாங் டேர்மாக போகக்கூடாது அப்படிங்கிறதுக்கான காரணம் நம்முடைய ஆயில் இம்போர்ட் அப்படிங்கிறது தான். கிட்டத்தட்ட 80லேருந்து 85% ஆயில், கச்சா எண்ணெய் அப்படிங்கிறத நம்ம என்ன செஞ்சிட்ருக்கோம், இம்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஒவ்வொரு பேரலுக்கும் ஒரு $10 இன்க்ரீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உதாரணத்துக்கு $90 இருக்குது. இந்த $90 இருந்தால் உலகத்துக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இங்கேருந்து ஒரு $10 இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நம்முடைய கரண்ட் அக்கௌண்ட் டெஃபிசிட் அப்படிங்கிறது 0.5% இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ 0.5% சிஏடியில் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொன்னாலே இங்கே இருக்கக்கூடிய விலை உயர ஆரம்பிக்கும். நம்முடைய ஆர்பிஐ கொஞ்சமாக அடுத்து அவங்களுடைய வட்டி விகிதத்தை கூட்டுறதுக்கு தேவைப்பட வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படுவாங்க. லோன் வாங்க முடியாத நிலைமைக்கு நம்ம மாறுவோம். அங்கே இருக்கக்கூடிய ரிசர்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப கூடுதலாக மாறிடும். இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது அதிகரிக்கும். இது எல்லாமே நமக்கு இதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தான். சரி விக்கி, இந்த இடத்துல தான் நேரடியாக இன்னும் மிடில் ஈஸ்ட் சண்டைக்கே வரலையே, அப்படின்னா எப்படி இந்த ஒரு யுத்தம் இல்லாட்டி இப்போ நடக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள் இந்தியாவை பாதிக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம்.
இந்த யுத்தம் நேராக போகிறது யார்கிட்ட அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரான் கிட்டையும் இன்னொன்று ரஷ்யா கிட்டையும் தான். ஈரான் எப்படியாவது இந்த யுத்தத்துக்குள்ள வந்துருவாங்க. இஸ்ரேல் ஹமாஸுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாவுக்கு ஃபண்டு கொடுக்கக்கூடிய ஈரான் இப்படின்னு சொல்லி தான் இதை கனெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஹமாஸை ரொம்ப பெரிய அளவில் கிரவுண்ட் இன்வேஷன் பண்ணி அதுக்குள்ள லெபனன் வழியாக ஹிஸ்புல்லாவெலாம் அடிக்கும்போது ஈரான் உள்ள நுழைஞ்சிருவாங்க அப்படிங்கிறது தான் எல்லோருடைய கருத்தாகவும் இருக்கு. அப்போ ஈரான் உள்ள வந்துட்டாங்களானே மிடில் ஈஸ்ட்ல பெரிய பிரச்சனை வந்துருச்சுன்னு அப்படிங்கிறது அர்த்தம். ஈரானை பொறுத்த வரைக்கும் அவங்களும் ஒரு 5 இடத்துக்குள்ளேயே வந்துருவாங்க எங்க டாப் ஆயில் எக்ஸ்போர்ட் நாடுகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது. இன்னொரு பக்கத்தில் ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. அதில் ரஷ்யாவினுடைய ஆயில் கெப்பாசிட்டி நமக்கு தெரியும். ரஷ்யாட்டிருந்து நிறைய நாடுகள் ஆயில் வாங்கலை அப்படின்னு சொல்லும்போது கூட உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் நாங்கள் தாரோம் அப்படின்னு சொல்லி இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்குமான அந்த உறவில் பெரிய அளவில் ஒரு பாசிட்டிவான என்விரான்மெண்ட் அப்படிங்கிறது உருவானது. ஸோ பாசிட்டிவான என்விரான்மெண்ட் உருவாகின இந்த நேரத்தில் தான் அடுத்ததா ரஷ்யா மற்றும் உக்ரைன் போர் நீண்டுகிட்டே போகிறதுனால ரஷ்யாவினுடைய எக்கனாமி டவுன் ஆகுது அப்படிங்கிற அந்த செய்தி ரஷ்யாவுக்கே பெரிய ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு. ஏன்னா எல்லா நாடுகளுமே நிப்பாட்டிட்டாங்க. ஆயில் பிரைஸ் கேப் அப்படிங்கிறத போட்டாங்க அமெரிக்கா. அதுக்கு யூரோப்பில் இருக்கக்கூடிய பல நாடுகளும் ஓகே சொன்னாங்க. இதனால ஆயில் பிரைஸ் கேப் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அளவில் அங்கே ரஷ்யாவுக்கு எதிராக மாற்றப்பட்டது. ஸோ இதே ஒரு நிலைமை தான் நாளைக்கு ஈரானுக்கும் இங்கே உள்ள வந்துட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஈரான் வந்தாங்கன்னா அடுத்ததாக யார் வருவாங்க? ஆல்ரெடி சவுதி அரேபியா உள்ள வந்துட்டாங்க. சவுதி அரேபியா சொல்லிட்டாங்க, துருக்கி சொல்லிட்டாங்க. அப்போ இந்த சவுதி அரேபியா, துருக்கி, ஈரான், அது கிட்ட இருக்கக்கூடிய அரபுலக நாடுகள், டாப் எக்ஸ்போர்ட் ஆயில் நாடுகள் அப்படின்னு சொல்லி அடிச்சு பார்த்தோம்னா இந்த நாடுகள் அதுக்குள்ள வந்துருவாங்க. அப்போ ஆயில் எக்ஸ்போர்ட்ல பெரிய ஒரு பிரச்சனை வருது. ஆயில் எக்ஸ்போர்ட்ல மட்டும்தான் பிரச்சனை வருது அப்படின்னு பார்த்தா இல்லை, ஆயில் ரிஃபைனரிஸ் அப்படிங்கிறதுலையும் பிரச்சனைகள் வரும். ஆயில் ரிஃபைனரிஸ் நம்ம எடுத்து பார்த்தோம்னா அதானிலிருந்து நம்முடைய பாரத் பெட்ரோலியமாக இருக்கட்டும், இந்தியன் ஆயில் கார்பரேஷனாக இருக்கட்டும், இப்படின்னு சொல்ற பல நிறுவனங்களும் ஆயில் சம்பந்தமான வேலைகளில் ஈடுபட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்குள்ளேயும் என்ன வரலாம்? அடுத்ததா பெரும் பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரலாம். அவங்களும் கொஞ்சமா ஷேக் ஆகலாம். இவ்வளோதானா பிரச்சனை அப்படின்னு பார்த்தா இல்லையே. இது நேரடியாக அடுத்ததாக யாரை பாதிக்கும்? ஈரான் அமெரிக்கா உறவை பாதிக்கும். அமெரிக்காவினுடைய ஸ்டெபிலிட்டி இந்த இடத்துல 2 பக்கம் திரும்ப வேண்டியதாக இருக்கும். ஒன்று இஸ்ரேலையும் பாதுகாக்க வேண்டும், அடுத்ததாக உக்ரைனையும் பாதுகாக்க வேண்டும். உக்ரைனை வேண்டாம், ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஓரம் தட்டுனா கூட அது இஸ்ரேலுக்கு பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்டாக இருக்கும். ரஷ்யாவுக்கும் சேம் ப்ளஸ் பாயிண்டாக இருக்கும். ஏன்னா ரஷ்யா உக்ரைனை ஈஸியாக அடிச்சிடலாம், அமெரிக்கா உள்ளே வராது அப்படிங்கிற அந்த நம்பிக்கை பிறந்துடும். ஸோ எந்த லெவல்லையாவது ஒரு பேலன்ஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கு அமெரிக்கா ட்ரை பண்ணுவாங்க. அந்த அமெரிக்கா ட்ரை தான் இந்த உலக நாடுகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்களாக மாறப்போகிறது. மிடில் ஈஸ்டில் பிரச்சனை, அமெரிக்காவினுடைய பேலன்ஸ் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது எல்லாமே நம்முடைய எக்கனாமியை பதம் பார்க்க ஆரம்பிக்கும். நம்முடைய எக்கனாமி பதம் பார்க்க ஆரம்பிக்குது அப்படின்னா நம்முடைய இந்தியன் கரன்சி அப்படிங்கிறதுக்கான வேல்யூ மறுபடியும் கம்மியாகும். ஏன்னா விலை கூடுதலாக கொடுத்து ஆயிலை நம்ம இம்போர்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். விலை கூடுதலாக கொடுத்து நம்ம ஆயிலை இம்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஆயில் சம்பந்தமாக இருக்கக்கூடிய எல்லா பொருட்களுக்குமே நம்ம என்ன செய்ய வேண்டியதாக இருக்கும்? விலை அதிகமாக மாற்ற வேண்டியதாக இருக்கும். இதனால் கூடுதலான பணம் கொடுத்து குறைவான பொருளை இம்போர்ட் பண்ண வேண்டிய சிச்சுவேஷனுக்கு நாம் தள்ளப்படுவோம். இப்போ கூடுதலான காசு நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லும்போதே நம்முடைய மார்க்கெட் வேல்யூ, நம்முடைய கேஷினுடைய மார்க்கெட் வேல்யூ, ரூபாயினுடைய மார்க்கெட் வேல்யூ அங்கே கம்மியாயிட்டே இருக்கும். டாலர்னுடைய வேல்யூ அதிகமாகிட்டே இருக்கும். இது நம்முடைய இந்தியன் ரூபியை வீக்கர் பண்ணும். இந்த வீக்கர் பண்ற இந்தியன் ரூபி அப்படிங்கிறது ஒட்டுமொத்தமா நம்முடைய பட்ஜெட் இருக்குல்ல, அதுல துண்டா விழுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. அடுத்ததா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஆல்ரெடி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா சொல்லிட்டாங்க, இப்போ நம்ம இருக்கக்கூடிய சிச்சுவேஷன் அப்படிங்கிறது நம்ம இன்ட்ரெஸ்ட் ரேட்டை அதிகப்படுத்த வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டு இருக்கோம். இதே மாதிரி யுத்தம் தொடர்ந்து கொண்டே இருந்தது அப்படின்னா வேற வழியே கிடையாது, நம்ம என்னதான் செஞ்சாகணும், இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ரேட் எல்லாம் அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஐஎம்எஃப்ல இருந்து வேர்ல்டு பேங்க் வர நமக்கு அடுத்த ஒரு எச்சரிக்கையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாட் ஓன்லி இந்தியா, எல்லா நாடுகளுக்குமே கொடுத்துருக்காங்க. இது ரீஜனல் எக்கனாமியை ரொம்ப பெரிய அளவில் பாதிச்சுட்டு இருக்கு, சீக்கிரமா இதுக்கு ஒரு என் கார்டை போடுங்க அப்படிங்கிறது தான். அப்போ இந்த என் கார்டு தான் அடுத்ததாக இருக்கக்கூடிய எக்கனாமியை பலப்படுத்துமா இல்லை இன்னும் கொஞ்சம் சேதப்படுத்துமா அப்படிங்கிறத நம்மளால புரிந்து கொள்ள முடியும். இந்த என் கார்டை இன்னும் 2 வருஷத்துக்கு பின்னாடி போட்டாங்கன்னா கண்டிப்பாக எல்லா எக்கனாமியும் படுத்துரும். இந்த என் கார்டை உடனே போட்டாங்கன்னா கொஞ்சமாக நம்மளால சஸ்டெயின் பண்ண முடியும். ஸோ இந்த 2 விஷயங்களில் சிக்கி தவிக்கக்கூடிய மிக முக்கியமான நாடாக இருப்பது இந்தியா தான். சரி, அடுத்ததாக இந்தியாவுக்கு என்ன பாதிப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா G20 மாநாட்டில் இந்தியா ஒரு விஷயத்தை இனிஷியேட் பண்ணும். அதுதான் இந்தியா மிடில் ஈஸ்ட் யூரோப் எக்கனாமிக் காரிடோர், IMEEC அப்படிங்கிற அந்த IMEEC அப்படிங்கிற அந்த காரிடோர்.
இந்த காரிடோர் இந்தியாவினுடைய பல வேலை வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய காரிடோராக இருந்தது. ரயில்வே எடுத்து பார்த்துக்கோங்க, அதில் நிறைய ரயில் நெட்வொர்க் வருது. ரயில் நெட்வொர்க் வருது அப்படின்னா அது சம்பந்தமாக இருக்கக்கூடிய தொழிற்சாலைகள் எல்லாத்தினுடைய பங்கு உயர்ந்தது. G20 மாநாடு அப்படின்னு சொல்லி இந்த ஒரு இந்தியா மிடில் ஈஸ்ட் யூரோப் எக்கனாமிக் காரிடோர் அப்படிங்கிறது உருவாக்கும் போது இந்தியாவினுடைய பன்முகத்தன்மை அப்படிங்கிறது ரொம்ப கூடுதலாக மாறிடும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பங்கு வர்த்தகத்துக்குள்ள வந்தாங்க. ஆனால் திடீர்னு பார்த்தா இப்போ நடக்கக்கூடிய யுத்தமே இந்த இந்தியா மிடில் ஈஸ்ட் யூரோப் எக்கனாமிக் காரிடோரை இனி கொண்டு போகுமா, இல்லாட்டி அதே இடத்துல நிப்பாட்டிடுவாங்களா, தடை வந்துருமோ அப்படிங்கிற பயத்துடனே இருந்துட்டு இருக்காங்க. ஸோ இதுவும் இந்தியாவினுடைய எக்கனாமியை மிகப்பெரிய அளவில் ஆட்டம் காண்பிக்க வைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எது எப்படி இருந்தாலும் இந்தியா கொஞ்சம் சேஃபாக கேம் பிளே பண்ணிட்டு இருக்காங்க. அதனால பெரிய அளவு இம்பாக்ட் இல்லைனாலும் அங்கே நடக்கக்கூடிய யுத்தம் நம்மளையும் பாதிக்கும். அதனால முதல்ல நான் சொன்ன மாதிரி அந்த கொஞ்சமாக நம்ம சேவிங்ஸை தேவையில்லாமல் செலவழிக்காதீங்க. வீணான பொருட்கள், ஆடம்பர பொருட்கள் அப்படிங்கிறது இப்போதைக்கு வாங்க வேண்டாம். ஏன்னா 2 இடத்துல, உலகத்தில் 2 இடங்கள்ல மிக முக்கியமான போர் அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு. அந்த போரில் ஒரு போர் முடிஞ்சா கூட நம்ம கொஞ்சம் சுவாசிக்கலாம், ஓகே இனி பிரச்சனை கிடையாதுன்னு சொல்லி. 2மே முக்கியமான நாடுகள், 2க்கும் பலமிக்க நண்பர்கள் இருக்காங்க. அந்த நண்பர்கள் இந்தியா கூடயும் நண்பர்களாக இருப்பதால் எந்த இடத்துல சண்டை விழுந்தாலும் சரி, எந்த இடத்துல யார் மண்டையை போட்டாலும் சரி, இந்தியாவுக்கு ஒரு பெரும் சிக்கல் அப்படிங்கிறது வந்துட்டு இருக்கு. சேஃபா இருந்துக்கோங்க. நான் முதல்லயே சொன்ன மாதிரி ஸ்டேபிள் மணி அப்படிங்கிறது ஒரு அப்ளிகேஷன். அந்த அப்ளிகேஷன்ல நிறைய விதமான எஃப்டிஸ் கம்பேர் பண்ணி உங்களுக்கு என்ன எஃப்டி வேணுமோ அதை உங்களுடைய பேங்க் அதில் இருந்துச்சுன்னா அதில் எடுக்கலாம், இல்லாட்டி உங்களுடைய பேங்க்லேயே போய் நீங்கள் கேட்டு எடுக்கலாம். நானும் இந்த ஸ்டேபிள் மணியை பயன்படுத்தி எஃப்டி ரேட்டை கம்பேர் பண்ணி பார்த்துருக்கேன். இவங்களுடைய இந்த சிஇஓ நேவி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நேவி மியூச்சுவல் ஃபண்ட்ஸினுடைய முன்னாள் சிஇஓ தான் இதனுடைய ஃபவுண்டராக இருக்கார் என்பதும் கூடுதலான சிறப்பு. ஸோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. இந்த ஒரு அப்டேட் இந்தியாவினுடைய எக்கனாமி ஏன் பாதிக்கப்படுகிறது அப்படிங்கிறத பார்த்துட்டோம். ஆனால் இதே நேரத்தில் கோல்டு ஏன் அதிகமாயிட்டு இருக்கு அப்படிங்கிறத வேறொரு பதிவில் பார்க்கலாம். இந்த ஒரு காணொலி பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பொக்கிஷத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.